சென்னை வண்ணாரப்பேட்டையில் சிதலமடைந்துள்ள வீடுகளை இடித்துவிட்டு விடியா அரசின் மாநகராட்சி சலவை தொழிலாளர்களுக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வண்ணாரப்பேட்டை கோதண்டராமன் தெருவில் உள்ள வண்ணாந்துறையில் கட்டப்பட்டுள்ள சுமார் 82 வீடுகள் மேற்கரை பெயர்ந்து சிதலமடைந்துள்ளது. கழிவறைகள், மொட்டை மாடி, சலவை கூடம் உள்ளிட்ட இடங்களில் கடும் விரிசல் ஏற்பட்டு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் உள்ளதாக சலவை தொழிலாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் விடியா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் கண் துடைப்பிற்காக அப்பகுதியை பார்வையிட்டு சென்றதாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சேதமான குடியிருப்புகளை இடித்துவிட்டு விடியா அரசின் மாநகராட்சி தங்களுக்கு தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டுமென சலவை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூரா சீலிங் எல்லாமே ஆகிப்போச்சு. நாங்களும் இப்போ பூசணும்னா திருப்பி விழுந்துருது. அது என்ன செய்யறோம், எல்லாம் தளத்தை எடுத்துகிட்டு போடுன்றாங்க. வசதி இருக்கிறதுக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணி போடுவாங்க. என்னை போல் இல்லாதவங்க போடுறதுக்கு மயங்குறாங்க. அதுக்காக அப்படியே இடிஞ்சு விழுகுது. பூரா இரும்பு கூட லாடு கொடுத்து கூட வச்சுருக்கோம், அதுக்கு மீறி விழுந்துருது. நாங்கள் ஒரு துறை மட்டும்தான் நாங்கள் பட்டா வாங்கலை. எங்களுக்கு கவர்மெண்ட் சலுகை வேணும். எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்லா படிக்கணும். நாங்கள் மேலும் இங்கே தொழில் செய்யணும். எங்களுக்கு காலத்துக்கும் அழியாத தொழில் இது ஒன்று தான். அதனால் எங்களுக்கு வீடு உறுதியாக வேணும். நல்ல வீடாக கட்டி கொடுக்கணும், செய்யணும். கவர்மெண்ட் பார்த்து எது செஞ்சாலும் சரி எங்களுக்கு.